எழுத சொன்னா மேல நான் பாத்துக்கிட்டு இருக்கு பைபிள்ல. தகராறுக்கு சின்னதா போறது பெரியதா போறது யோசிச்சுட்டு இருக்கப்பா. இதுல யோசிக்கிறதுக்கு என்னடா நீ இருக்கு? சொல்லு. நான் சொல்லவா? அதாவது சின்ன தகராறுனா சின்ன ரா போடு, பெரிய தகராறுனா பெரிய ரா போடு. ஏய், உன் பரம்பரைக்கே படிப்பு வாசனை கிடையாது. இந்த லட்சணத்துல பையனுக்கு நீ படிப்பு சொல்லி கொடுக்குறியாக்கோ? ஏய், இன்னும் எக்ஸ்ட்ரா 10 கொட்டு கூட கொட்டிட்டு போ. என் பரம்பரை பத்தி பேசுற பல்ல கடிச்சு முழுங்கி விடுவேன். பொல்லாத பரம்பரை, பீத்த பரம்பரை. என்ன தெரியும் என் பரம்பரையில? பின்ன என்னயா, என்ன கட்டிக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் நீ நல்ல துணிமணியா கட்ட ஆரம்பிச்ச. அதுக்கு முன்னால காக்கி டவுசர்ல பச்சை ஒட்டு சிவப்பு ஒட்டுன்னு ஒட்டு ஒட்டா போட்டுக்கிட்டு திரிஞ்ச. அதையாச்சும் போட்டு திரும்ப அடிச்சு போல. என்ன அடிக்கிற கை வாங்கிட்டே இருவனடே ஏமா கட்டின புருஷனை புள்ளி விட்டு அடிக்க வச்சிட்டு இருக்க? பாவம் அவரு. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும். அத கேக்குறதுக்கு நீ யாரா எடுத்து போய் மகனே? எது எடுபட்ட வயலா? ஏன்னா என் பொண்டாட்டி அடிக்க வர்ற? என் பொண்டாட்டி நான் 1000 அடி வாங்க வேண்டாம். ஆனா என் பொண்டாட்டி எப்படி அடிக்க ஐயோ, வைக்கணும்? நான் அடிக்கவில்லைங்க. உங்க சத்தையா ரோட்டு கேக்குது. பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது இல்ல? நீ பப்ளிக்கா? ஆமா. சரி அதை விடுங்க. அப்படின்னு உங்களுக்கு ஒரு தகராறு. தகராறுல தகராறு இழுச்சாப்பல. என் பிள்ளை தகராறுக்கு சின்ன ரா போடணுமா பெரிய ரா போடணுமான்னு கேட்டுக்கிட்டான். அதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது நீ தகராறுக்கு வந்துட்ட. அப்படின்னு தப்பா கேட்டாம தகராறு நீங்க சொல்றீங்க. நீங்க சண்டைன்னு சொல்லி கொடுக்க வேண்டியதானே? சண்டை சின்னதா போறது பெரியதா. அட கூறுகட்ட பையன் மகனே, திரும்ப திரும்ப அதே கேட்டு தொலைக்காத. ஏய், அவன் தப்பு பண்ணா அவனை திட்டு, என்ன ஏண்டி திட்டுற? அவன பத்ததுக்கு ஒண்ணு தானே திட்டணும். நிப்பாட்டுங்க. அற்புதமான கேள்வி கேட்டிருக்காம. 2 வருஷம் நல்ல பிள்ளை பெற்றிருக்கீங்க. அவனை போய் திட்டுறீங்களே. தம்பி இங்க வா. தம்பி, சின்ன சண்டைனா சின்ன போடு, பெரிய சண்டைனா பெரிய போடு. அண்ணே, நீங்க இப்படி வாங்க. எதுக்கு என்ன ஸ்கூல்ல படிச்சீங்க? ஏற்கனவே சண்டைக்காரா இருக்கு.